ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வந்து இந்த 10 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இந்த 10 ஸ்டாக்குமே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான ஸ்டாக்ஸ் நான் சொல்லலாம். ஸோ அது என்ன ஸ்டாக்கு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே மல்டிப்ளை 6.4 lakhs வரைக்கும் அதெல்லாம் ஃபியூ டேஸ் ஹோல்டிங்லேயே வந்துடுது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு பெருசாக சம்பாதிச்சிட முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இன் சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். ஆனால் எதுக்காக 10K அப்படின்னா 10,000 இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன், சிலைக்க சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K 10,000 மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை, இதுவே முழுக்க போதுமானது. ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதையும் டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது, ஸோ அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 minutes பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்காது. மூணாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு ஒரு வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் ஆர்வம் திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் உண்மையிலே பெரிய ப்ராஃபிட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆளுமை தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் எல்லாரையுமே சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இதில் என்ன மோட்டோனா, ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,919 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் யோசிப்பாங்க, எதுக்கு இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படின்னு. ஆனால் தெர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு அடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்லிட்டு வேறு எந்த உள்ளுக்கும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்து வரல, எங்களுக்கு டைம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஷிஃப்ட்டில் இருக்கோம், நைட் ஷிஃப்ட்டில் இருக்கோம், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம், இந்தியன் டைம்ஸும் ஒத்து வரல, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிக்க சூப்பர் ஃபென்ஸ் பெனின்னு ஒன்று இருக்குது. அதில் 5 பைசாவில் சின்ன பெனி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சு பின்னாடி ஏறுபது விற்றா போதும், ட்ரேடிங் பண்ண வேண்டாம். அது சூப்பர் ஃபென்ஸ் பென்னிக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,919 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த பாதுகாப்பான பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 10 ஸ்டாக்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டில், இப்போ இருக்க எக்கனாமிக் கிரைசிஸான காலகட்டத்தில் ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் இங்கே கொடுக்குறாங்க. இந்த 10 கம்பெனியுமே வந்து 10 நிறுவனங்களுமே வந்து டிவிடெண்ட்டை வந்து தொடர்ந்து சீராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இங்கே 10 ஸ்டாக்ஸை பொறுக்கி எடுக்க முடியுது. ஸோ இதில் பார்க்கும்போது நான் நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன், இதில் போட்டு விட்றேன். இது ஜாக்ரேன்னு ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து 5.65% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அபிராமி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 4.07% டிவிடெண்ட். அண்ட் கோல் இண்டியா, நமக்கு தெரியும் கோல் இண்டியா வந்து 5.86%. அண்ட் ONGC 4.50%. அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 5.18%. அண்ட் ஐஓசி 8.52%. வேதாந்தா VEDL 7.45%. BPCL 6.8%. அண்ட் HPCL 5.60%. இப்போ சரி, இதெல்லாம் வந்து பாரம்பரியமிக்க பெரிய கம்பெனி ஒன்று தான் இந்த ஃபினான்ஷியல் கம்பெனி, மற்றதெல்லாம் வந்து PSU கம்பெனி. ஸோ இவங்கெல்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல, பெரிய ஆச்சரியம் இல்லையே அப்படின்னா கொடுக்குறாங்கல்ல. PSU வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பென்னி ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த பென்னி ஸ்டாக் என்ன ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் பார்க்கலாம், இல்லை ஆஃபீஸில் பார்க்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, ஸ்க்ரூ டிரைவர்
அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் எடுத்து பாருங்கள், அது என்ன பேர் போட்டிருக்குன்னு. அதில் வந்து தப்பாரியா அப்படிங்கிற மாதிரி தப்பாரியா அப்படின்னு போட்டிருக்கும். இந்த தப்பாரியாங்கிற வந்து டூல் மேக்கிங் கம்பெனி. இந்த தப்பாரியா வந்து ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் இருந்துச்சு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னிலே நம்ம வந்து ஃபியூ மந்த்ஸ் எகோ வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் தான். அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ரொம்ப லோ வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது யாரும் விற்க மாட்டாங்க வச்சுக்கிறவங்க. இது அப்படியே மேலே ஏறி போய் டபுள் பண்ணி அப்படியே ட்ரிபிள் பண்ணி போயிடுச்சு. இது வந்து பென்னி ஸ்டாக்கோட கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இந்த தப்பாரியாங்கிற இந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ப மாட்டீங்க, 479% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்களாம் ஒரு பிஎஸ்சி ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு 8.52 4.52 அந்த ரேஞ்சில் அப்படி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பென்னி ஸ்டாக் வந்து 472% வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் வாங்கவே முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இந்த ஸ்டாக் கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக பொன்முட்டையிடம் மாற்றியது. லைக் அந்த இது எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஒன்று சொல்லுவோம் இல்லையா, செல்மெக் சொன்னேன் இல்லையா, செல்மெக் வந்து ₹1.15 $1975 போச்சு. அதில் 10,000 போட்டிருந்தா அந்த 10,000 வந்து 1.47 crores ஆகிருக்கும். 6 மாதத்தில் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு முட்டையிட்டு மாற்றுங்கிறனால இந்த தப்பாரிய ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க யாரும் விற்க மாட்டாங்க. யாராவது எக்குத்தப்பா ஏதாவது எனக்காவது விற்றாங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்குத்தி பாம்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் இந்த ஸ்டாக் கிடைச்சா வாங்கி போட்டுடணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கு. அப்போ இந்த 10 ஸ்டாக் நான் சொல்கிறேன். இந்த 10 ஸ்டாக்கில் எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறத விட இந்த ஸ்டாக்கில் வந்து ரேட் இறங்கி இருக்கும்போது, மார்க்கெட்டை இறங்கி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த ஸ்டாக் ரேட்டு இறங்கியிருக்கும். அந்த சமயத்தில் என்ட்ரு பண்ணி அந்த ஸ்டாக்கை பிடிச்சி வச்சு ஒரு 1 இயர் ஹாரிசானில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கும். ஒரு 20 to 30% ஏறி இருக்கும். அப்படி ஏறும்போது ஆப்லோட் பண்ணோம்னா அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் தென் இவங்க டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும் ஒரு அமௌண்ட்டை கிடைக்கும். அப்போ வந்து டபுள் டமாக்காங்கிற மாதிரி 2 ப்ராஃபிட்டாக இங்கே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த 10 ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.